மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். कुछ सालों से भारतीय जनता पार्टी जिस तरह से शराब घोटाला कर रही थी और हमारे ऊपर आरोप लगा रही थी, आज कोर्ट ने सारे आरोप खारिज कर दिए और जितने भी एक्यूज्ड थे सबको डिस्चार्ज कर दिया। हम हमेशा कहते थे सत्य की जीत होती है, हमें भारतीय न्याय प्रणाली पे भरोसा है। मैं जज साहब का बहुत बहुत शुक्रिया अदा करता हूं जिन्होंने हमारे साथ न्याय किया, सत्य की जीत हुई। मैं हमेशा कहता था कि भगवान हमारे साथ है। मोदी जी ने और अमित शाह जी ने मिल के आजाद भारत का सबसे बड़ा राजनीतिक षड्यंत्र रचा। आम आदमी पार्टी को खत्म करने के लिए आम आदमी पार्टी के सबसे बड़े 5 नेताओं को जेल में डाल दिया गया। यहां तक कि सिटिंग चीफ मिनिस्टर, जो आज तक भारत के इतिहास में कभी नहीं हुआ, सिटिंग चीफ मिनिस्टर को उसके घर से घसीटकर जेल में डाला गया और 6 महीने तक जेल में रखा गया। हमारे उप मुख्यमंत्री मनीष सिसोदिया जी, उनको लगभग 2 साल तक जेल में रखा गया। पूरा का पूरा फर्जी केस था। हमारे ऊपर कीचड़ फेंका गया। 24 घंटे टीवी चैनलों के ऊपर डिबेट चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। हो गया सर, संभालिए सर, अपने आप संभालिए, हिम्मत सर, हिलाओ मत भाई। ये केजरीवाल भ्रष्ट नहीं है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है, इन्होंने झूठा केस लगाया। டெல்லி மதுபான கொள்ளை ஊழல் தொடர்பான சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாம் ரோஜவணி நீதிமன்றமானது வழக்கிலிருந்து விடுவித்துள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். டெல்லியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதுபான கொள்கையில் ஊழல் நடைபெற்றதாக கூறி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. சிபிஐ அடுத்து அமலாக்கத்துறையும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்தது. டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் அமைச்சர் மணிஷ் சிசோடியா மற்றும் கே சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதா உள்ளிட்ட 23 பேர் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் டெல்லி ரோஜவணி நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால் உள்ளிட்ட 23 பேரையும் வழக்கிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால் ஆகியோருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் குற்றவியல் சதி எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்படாததால் அனைவரும் விடுவிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இந்த கொள்கையில் எந்த விதமான பெரிய சதி திட்டமோ அல்லது குற்றம் செய்யும் நோக்கமோ இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த வழக்கு விசாரணையின் பொழுது ஏற்கனவே சிபிஐயினுடைய குற்றப்பத்திரிகை குறித்து நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. குறிப்பாக சிபிஐ வழங்கிய ஆவணங்கள் குற்றப்பத்திரிகையுடன் பொருந்தவில்லை என்றும், ஒப்புதல் வாக்குமூலத்தின் நகல் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் விசாரணையின் பொழுதே நீதிமன்றம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீர்ப்பு வந்த உடனேயே பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலேயே முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கதறி அழுது தாம் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டு இருப்பதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுதும் தெரிவித்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.